இப்போ இறா பண்ண போகிறேன். இப்போ ஒரு 1/2 கிலோ இறா வாங்கியிருக்கேன். அதுக்கு உண்டான சாமான் வச்சுருக்கேன். 1/4 கிலோ வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். 1/4 கிலோ தக்காளி, 2 பச்சை மிளகா. அதுக்கு உண்டான சாமான்லாம் அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் போடலாங்க. சிம்பிளாக தான் நான் இறா குழம்பு செய்ய போகிறேன். எப்படின்னு பாருங்கள். இறா தொக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் நிறைய தான் இருக்கணும். இப்போது கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். கடுகு போட வேணாங்க, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். கல்பாசி இது இந்த கறி மசாலா 2 பட்டு லைட்டாக போடுங்க. அது போட்டுக்கலாம். ஒரு 2 இலையும் போட்டுக்கலாம். நல்லா இது பண்ணி ஊற்றிக்கலாம். கறி மசாலா பட்டெல்லாம் ரொம்ப போட வேணாங்க. ஊற்றிக்கலாம். இப்போது இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். சிம்பிளாக வைக்கலாங்க. இறா தொக்கு ரொம்ப சிம்பிளாக வைக்கலான்னு பாருங்கள். எப்படி சிம்பிளாக வைக்கிறேன்னு. இறா குழம்பு எந்த ஐட்டத்தில் ஒன்றாலும் வைக்கலாங்க. தொக்கு வைக்கலாம், வறுக்கலாம், தேங்காய் ஊற்றி வைக்கலாம், புளி ஊற்றியும் குழம்பு மாதிரி வைக்கலாம், தனி ஐட்டம் வைக்கலாம். நான் வெறும் தக்காளி வெங்காயத்திலே தொக்கு மாதிரி வைக்க போகிறேங்க. உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு போட்டிருக்கேன். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டேங்க. இன்னும் கொஞ்சம் செவந்து வரணுங்க. வெங்காயம் கீனி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீனி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் அதில் போட்டுக்கலாம். இப்போது அதில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போது மஞ்சள்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரும் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். இப்போது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இதை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இதை மாதிரி மிக்ஸ் ஆகி வரணுங்க. இதை மாதிரி மிக்ஸ் ஆகி எல்லா மசாலையெல்லாம் இது மாதிரி மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம இறா வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த இறாவை இதில் போட்டுக்கலாம். அடுப்பை லோவிலே வைங்க, கையில் வைக்கக்கூடாது, வதக்கிற மட்டும். இப்போது மிளகுத்தூள் இல்லை தூவிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கூட போதும். மிளகாத்தூள் அது 1 டேபிள் ஸ்பூன். நம்ம கலருக்காக தாங்க கொடுக்குறோம். இப்போது இந்த இறாவை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேயே கொஞ்சம் நேரம் வேகணுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் போடலாங்க. இப்போது கொஞ்சம் கல் உப்பும் போட்டுக்கலாம். இப்போது இந்த கல் உப்புலாம் போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம மூடி போட்டு விட்டுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மிளகாத்தூள் போடலாங்க. மூடியை திறந்து விட்டுட்டோம் பாருங்கள். இப்போது அந்த எண்ணெயில் இந்த போட்ட மசாலையில் இது நல்லா வெந்து வருது. ஏற்கனவே நம்ம மிளகுத்தூள் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் 1 டேபிள் ஸ்பூன், பெரிய டேபிள் ஸ்பூனால் 1 போட்டிருக்கேன். இப்போது இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம புளியெலாம் ஊற்ற வேணாங்க. நம்ம இறா குழம்பு வச்சாதாங்க புளி ஊற்றணும். நம்ம 1/4 கிலோ வெங்காயம் 1/4 கிலோ தக்காளி போட்டுக்கிறோம் இல்லைங்களா, அது கிரேவி மாதிரி நம்ம இறா கிரேவி மாதிரி வைக்கலாங்க. ஏன்னா இது சுல்பமாக வைக்கிறேங்க.
இதில் 4 ஐட்டமாக கூட பண்ணலாங்க. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பண்ணி காட்டுறேங்க. இப்போது எல்லாமே இப்போ மிக்ஸ் ஆகி வந்துடுது பாருங்கள். இப்போது நம்ம தேவையான தண்ணி விட்டுக்கலாம். இந்த பாத்திரத்தால் 2 சொம்பு தண்ணி விட்டுக்கலாங்க. விட்டாச்சு. ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும், கொதித்து வரட்டும். நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வைக்கலாம். ஆனால் எறா தொக்கு இதுக்கு கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே ஊற்றிக்குங்க. நான் போட்டதெல்லாம் போடுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக. நான் போட்ட மெத்தடில் நீங்களும் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.